ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். ஒருவராய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, நறுமையான நல்ல ஆண்டவரை காலை வேலைக்காக துதிக்கிறோம். நறுமையான காலை ஆராதனையை ஆசீர்வதிக்கிற வல்லமை எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. பரிசுத்தமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவராய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நறுமையான காலை ஆராதனை வேளையிலே உடைய மகிமையின் வல்லமை எங்கள் கடந்து வருவதாக. உம்மை ஆராதிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்படிப்பட்ட வல்லமை கடந்து வருவதாக. அப்படிப்பட்ட வல்லமை கடந்து வருவதாக. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த ஆன்லைன் ஆராதனை மூலமாய் உம்மை ஆராதிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த அபிஷேகத்தினாலும் இந்த வல்லமையினாலும் முழுவீராக. இந்த வல்லமையின் கரம் அவர்கள் வைக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுது இந்த வல்லமை ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தப்படுத்துகிற வல்லமை, அபிஷேகிக்கிற வல்லமை, விடுதலையின் வல்லமை இந்த ஆராதனையின் எல்லா பகுதியிலும் வெளிப்படுவதாக வெளிப்படுவதாக வெளிப்படுவதாக. ஒவ்வொரு பகுதியிலும் இந்த வல்லமையை வெளிப்படுத்தி பரலோகத்தின் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபை இறங்குவதாக உடைய கிருபை இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவரே உடைய கிருபை உடைய கிருபை உடைய கிருபை உடைய கிருபை. வல்லமை உள்ளவரே உடைய கிருபை உடைய கிருபை உடைய கிருபை எங்கள் மத்தியில் இறங்குவதாக எங்கள் மத்தியில் இறங்குவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரக்கமுள்ளவரே தயவுள்ளவரே உடைய கிருபை உடைய கிருபை உடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். அந்த நல்ல காலை ஆராதனை வேலைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆராதனையை தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால் மூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்ட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வல்லமையுள்ள தேவன் இன்னும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து அருமையான காலை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஒரு வருஷம் இன்னும் ஆண்டவரை வரக்கூடிய நாட்கள் ஆண்டவரை சபையாய் ஆராதிக்க எங்கள் கிருபை தாங்க அப்பா. சோதரம் ஆண்டவரே சோதரம் அப்பா. சோதரம் ஆண்டவரே ஆண்டவரே இதில் பார்க்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் பெயர் பெற ஆசீர்வதிங்க அப்பா. சோதரம் ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்ல சுத்தமாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு காசு மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்துங்க அப்பா. சோதரம் ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் உங்களை பாதுகாப்பு வழிநடத்தி கொண்டு இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. சோதரம் ஆண்டவரே சோதரம் அப்பா. மீதான நேரத்தை பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமா இருக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நமக்காக நம்முடைய பாடல் புத்தகத்திலிருந்து ஒரு சில பாடல்களை நாம் சேர்ந்து பாடுவோம். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அப்பனே சுராதனக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராதனக்கே. ஆவியான தேவனுக்கே இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நினைவால் நிரம்ப வேண்டும். என்
காயமாக்க வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உங்கள் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உங்கள் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷபாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷபாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் செயல்கள் எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் செயல்கள் எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்கு வந்த தூய பலியா இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன். உமக்கு வந்த தூய பலியா இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன். தாய்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். தாய்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம்
அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, நல்லவர் இனியவர் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உம்மையாய் கர்த்தரை தேடும் நமக்கு, உம்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லையே. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லையே. அப்பா நான் உமது பிள்ளை, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றேன். துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றியிடம் என்னாலே எந்நேரமும். துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றியிடம் என்னாலே எந்நேரமும். என் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், என் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோர், அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோர், அவமானம் அடைவதில்லையே. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும்
வந்திருக்கிறோம். அவர் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். ஒரு நாள் நம்மை விட்டு விலகாத தேவன். அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற வல்லமையுள்ள மகிமையுள்ள ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுறோம், அப்பா உண்மை நம்பி உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். அப்பா உடைய கிருபையினால் எங்களை நிரப்போம். உடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். உடைய அளவில்லாத கிருபை, உடைய அளவில்லாத கிருபை எங்களை நிரப்புவதாக, எங்களை நிரப்புவதாக. பரிசுத்த ஆவியானவரே, எப்பொழுது இந்த கிருபையினால் நிரப்போம், எப்பொழுது இந்த கிருபையினால் நிரப்போம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு கிருபை இறங்குவதாக, ஒரு கிருபை இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த கிருபை இரக்கமுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இப்படி கிருபை, இப்படி கிருபை, இப்படி கிருபை, இப்படி கிருபை. ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா இப்படி கிருபையினால் நிரப்போம், இப்படி வல்லமையினால் நிரப்போம், இப்படி அபிஷேகத்தினால் நிரப்போம். ஓமை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்போம். எல்லா பலவீனங்கள், எல்லா சத்துரு கிரியைகள், எல்லா போராட்ட வல்லமைகள் எப்பொழுது நிர்மூலமாக்கப்படுவதாக, இப்பொழுது நிர்மூலமாக்கப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, ஓ சந்தரதி அரளபலபலபலி அரளபலபலி 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 இயேசுவா. ஓ சந்தரதி அரளபலபலபலி அரளபலபலி அரளபலபலி அரளபலபலி. அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, கிருபை, உடைய கிருபை, உடைய கிருபை, உடைய கிருபை, உடைய கிருபை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ கர்த்தரை நோக்கி, ஓ பிரைஸ் தி லார்ட், அவரை ஆராதிப்போம். ஓ சந்தரதி அரளபலபலபலி அரளபலபலி அரளபலபலி அரளபலி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவா, நீ நல்லவன், 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 நல்லவன். போதுமானவரே, போதுமானவர், அற்புதங்களை செய்கிறவரே. ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, ஆண்டவரே, மகிமை, 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 மகிமை. ஓ சந்தரதி அரளபலபலபலி அரளபலபலபலி அரளபலபலி அரளபலபலி. ஜீசஸ். ஓ சந்தரதி அரளபலபலபலி அரளபலபலி அரளபலபலபலி அரளபலபலி அரளபலபலி. பிரைஸ் தி லார்ட். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோபாவே பரனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோபாவே பரனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பிரபு
ಸ್ತೋತ್ರ
அமை நமக்காகவும் இந்த நாளிலே நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 6வது சங்கீதத்தை நாம் மாறி நாம் வாசிக்கிறோம். 6வது சங்கீதத்தை நாம் மாறி நாம் வாசிப்போம். சங்கீதம் 6. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை நம்பியாயதையும். என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறக்காதிருப்பீர்? மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? துயரத்தினால் என் கண்கள் பிடி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. 9-10 நாம் சேர்த்து வாசிப்போம். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் வைத்து மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடியிலே வெட்கப்படுவார்கள். நல்ல வேதபதிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கிருபை நம்மோடு கூட தங்கி இருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து உயர்த்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். நாளிலும் ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் மெய்யாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். நாம் ஆன்லைன் மூலமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய தேசத்திலே கர்த்தர் ஒரு ஆராதனை கொடுக்க வேண்டும், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். தொடர்ந்து நாம் சபையில் ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அனைவருமாய் இணைந்து ஒரு மனதோடு கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்குரிய சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு சீக்கிரமாய் அனுகூலமாக்கி கொடுக்க வேண்டும். எந்த காரியத்திற்காக நீங்கள் உற்சாகமாய் ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை காலதாமதம் ஆகிக் கொண்டே இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நாம் கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் அதை சரியான இடத்திலே சரியானபடி கர்த்தர் நம்மவாறு செய்வார். ஆனால் நாம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். கடந்த நாட்களில் ஒரு சில வேத வசனங்களை குறித்து நாம் தியானித்தோம். உபத்திரவங்கள் காரியங்களை குறித்து தியானித்தோம். இந்த நாட்கள் மெய்யாகவே நமக்கு உபத்திரவமும் சோதனையும் ஆன ஒரு நாட்கள். பிரைஸ் தி லார்ட். உபத்திரவமும் சோதனையுமான நாட்கள். இந்த உபத்திரவத்தையும் சோதனையையும் மெய்யாகவே நாம் சகித்து என்ன பண்ணணும்? கடந்து செல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அநேக தேவ மனிதர்கள் எப்படிப்பட்ட சோதனையை கடந்து வர வேண்டும் என்பதற்காக தேவன் சில காரியங்களை அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அனுமதித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அநேக இடங்களில் ஒவ்வொரு போதகர்களும் எங்களோடு கூட பேசும்போது சொல்வார்கள், சபை திறக்க முடியவில்லை, ஆராதனை என்ன பண்ணல, நடத்த முடியல, மக்களை போய் விசாரிக்க முடியல. ஒரு மிகுந்த ஒரு மன போராட்டத்தில் ஒரு சோதனையோடு கூட அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். மெய்யாகவே இந்த சோதனையையும் கடந்து வர வேண்டும். அநேக குடும்பங்களிலே ஒரு சில குடும்பங்களே பலவீனம் தாக்கியது நிமித்தம் போராடி கொண்டிருக்கிறார்கள். சில குடும்பங்களே பண பற்றாக்குறை, சில குடும்பங்களிலே பல பிரச்சனைகள். ஆனாலும் இவை எல்லாவற்றையும் சகித்து முன்னேறி சென்று தேவனுடைய மகிமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய தீர்மானம். பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒரு வாசிப்போம். அப்போஸ்தலர் 20:19. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அவர் அழகாய் சொல்லுகிறார். சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் பாருங்க. அவர் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும்
நான் கர்த்தரை சேவித்தேன். அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெகு மனத்தாழ்மையோடு என்ன சொல்றாரு, நான் இந்த நேரத்துல ரொம்ப சோர்ந்து போகல, ரொம்ப பின்வாங்கி போகல, எனக்குள்ள என்ன இருக்கு, வெகு மனத்தாழ்மை. என்ன நடந்தாலும் எவ்வளோ அடிச்சாலும் பரவாயில்ல, வெகு மனத்தாழ்மை. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கண்ணத்தை காட்டு. அந்த தாழ்மை அவசியம். இங்கதான் பவுல் சொல்லுகிறார், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும். அவருக்குள்ள என்ன வருது, மிகுந்த கண்ணீர். வரக்கூடிய அந்த தீமைகளை, அந்த சோதனைகளை, அந்த உபத்திரவங்களை அவர் நினைத்து பார்க்கும்போது அவருடைய கண்களில் கண்ணீராய் வருகிறது. அதெல்லாம் சொல்றாரு, மிகுந்த கண்ணீரோடும் இவருடைய தீமையான யோசனைகளா எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு நான் கர்த்தரை சேவித்தேன். நம்ம நல்லா இருக்கும்போது கர்த்தரை சேவிக்கிறது முக்கியம் இல்லைங்க. நல்லா இருக்கும்போது எல்லாம் கிடைச்சு நான் சந்தோஷமா இருக்கிறேன், இப்ப நான் கர்த்தரை சேவிக்கிறேன்றது முக்கியம் அல்ல. சோதனைகள் மத்தியிலே கர்த்தரை சேவிக்க வேண்டும். இந்த சோதனையை ஜெயிப்பதற்கு கர்த்தர் பலன் கொடுக்கும்படி அதனோடு கூட தேவனோடு கூட நாம் சேவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு 1:12 வாசிப்போம். யாக்கோபு எழுதின புத்தகம் யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த சோதனையை நம்ம என்ன பண்ணணும், சகிக்க வேண்டும். எத்தனை பேர் சோதனையை சகிக்கிறோம்? சகிக்கிறோமா? சோதனையை சகிக்கிற மனுஷன் யாரா பாக்கியவான். நம்முடைய மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் நிறைய பாக்கியவான்களை குறித்து போட்டிருக்கோம். ஆனால் இங்கே சொல்றாரு பாருங்க, நீங்கள் அதில் பாக்கியவான்களாக இருக்க சந்தோஷம். ஆனால் சோதனையை சகிக்கிற ஒரு கிருபை நமக்குள்ள என்ன பண்ணணும் வேணும். சோதனை, இன்னைக்கு சோதனையை சகிக்கக்கூடிய கிருபை அநேகருக்குள்ள என்ன பண்ணல, இல்லை. சோதனையை தாங்கி செல்லக்கூடிய கிருபை அநேகருக்குள்ள இல்லை. சோதனை நேரத்தில் ஆண்டவரை தீமையாய் பேசுகிறதும், ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதும், ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகிறதும் மான காரியத்தை தான் இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செய்து கொண்டிருக்கிறார்கள். சோதனை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வரும். சோதனை இல்லாத தேவ பிள்ளைகள் யாருமே கிடையாது. நம்ம நினைக்கிறோம், என் குடும்பத்தில் மட்டும் ஏன் இது நடக்கணும், என் பிள்ளைகளுக்கு மட்டும் ஏன் இது நடக்கணும், என் வேலையில மட்டும் ஏன் இது நடக்கணும், என் பிசினஸ்ல மட்டும் ஏன் இது நடக்கணும் அப்படின்னு யோசித்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் அனுமதித்த காரியம் நம்மை சரியான வழியில் என்ன பண்ணணும், கொண்டு வரணும். யாக்கோபு சொல்றாரு, அதே யாக்கோபு 1:1 அதிகாரத்தில் 2-3 வசனத்தை வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சொல்றார் பாருங்க, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை யானது பொறுமையை உண்டாக்கும். அப்போ இந்த சோதனையை நமக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையை கொடுக்குது. இந்த சோதனை பொறுமையை கொடுத்து அது பிற்பாடு நமக்கு என்ன கொடுக்கும், மிகுந்த சந்தோஷம். சோதனை ஒரு பரீட்சை. சோதனை என்னது பார்த்தீங்கன்னா, நல்லா ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிதானே? எல்லாம் 12th ரிசல்ட்லாம் நேற்றுக்கு வந்தது. நல்லா படித்து நல்லா எழுதின பிள்ளைகள் அந்த பரீட்சை முடிஞ்ச உடனே என்ன கிடைக்கும் அவங்களுக்கு சொல்லுங்க. அந்த பரீட்சை அவங்களுக்கு என்னதான், அவங்களுக்கு ஒரு கஷ்டமான நாள் தான், ஒரு சோதனையான ஒரு காரியம் தான். எல்லாம் என்ன பண்ணணும், போய் உட்காந்து எக்ஸாம் எழுதணுமே அப்படின்னு சொல்லி. ஆனால் முன்பாக நன்றாக படித்திருப்பார்களானால், நன்றாக இருந்திருப்பார்களானால், அதை சரிவர கவனமாய் கவனித்து எழுதியிருப்பார்களானால், எக்ஸாம் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வரும்போது அவங்க எப்படி இருப்பாங்க, பொறுமையாக எக்ஸாமுக்காக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ரிசல்ட் வர்றதுக்காக காத்திருப்பாங்க. வந்த உடனே எப்படி இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க.
ஆனால் இன்னைக்கு சோதனையை சகிக்க முடியாமல் இன்னைக்கு நிறைய பேர் அதை என்ன பண்ணுறதில்ல, எக்ஸாம் நேரத்தில் படிக்காமல் விடுற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் சோதனை வர நேரத்தில் என்ன பண்ணுறது கிடையாது, சகிக்கிறது, ஆண்டவரை விமர்சனம் பண்ணுறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வனாந்தரத்தில் ஆண்டவர் கொண்டு வரும்பொழுது அவரிடத்துல அந்த பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவ்வளோ வேதனைப்பட்டாங்க. ஆனால் வனாந்தரத்தில் வந்த உடனே ஆண்டவர் நோக்கி அவங்க என்ன முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் எகிப்திலே இருந்தால் நன்றாக இருப்போமே, இந்த வனாந்தரத்தில் வந்து எங்களை கொண்டு போடவா அழைத்து வந்து என்று சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாகவும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு உபத்திரம் வரும்பொழுது அநேக கிறிஸ்தவ ஜனங்கள், சோதனை வரும்பொழுது அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவருக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதனால் இது வந்தது, ஏன் வந்தது, எதற்காக வந்தது என்கிற யோசிக்கிற அந்த ஒரு தன்மை இல்லை, அவர்களுக்குள்ள சகிப்பு தன்மை இல்லை. இன்னைக்கு வரக்கூடிய உபத்திரம் சோதனை நம்மை சரிப்படுத்துவதற்காக, நாம் தேவனிடத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக, தேவன் மகிமையான இடத்துல நம்மை கொண்டு போய் வைப்பதற்காக இந்த சோதனையை சகித்து வந்தவுடனே ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோபுவுக்கு சோதனை வந்தது. யோபுக்கு சோதனை வந்ததா இல்லையா? சோதனை வந்தது. ஆனால் யோபு சகித்து கொண்டா. அவர் யார் என்ன சொன்னாலும் அவர் சோர்ந்து போகலை, பின்வாங்கி போகலை, சகித்து கொண்டார். அந்த சகிப்பு தன்மை யோபுவிடத்தில் இருந்தது. அந்த சகிப்பு தன்மையோடு யோபு காணப்பட்டார். ஆனால் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்று சந்தோஷமாக இருந்த பிறகு நம்ம தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற விசுவாசத்தோடு காணப்படக்கூடிய நமக்கும் சோதனை வரும். கைசலா சகித்து கொள்ள வேண்டும். ஆனால் பெரிய சோதனைலாம் வராது. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம கொடுப்பார். வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 3:5. 1 தெசலோனிக்கேயர் 3:5. ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் நீங்கள் வேலை வீணாக போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது வேண்டாம் என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். சொல்றாங்க, நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போக தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினால் உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படி அவனை அனுப்பினேன். உங்களுடைய சோதனை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி அதை அறிந்து கொள்வதற்காக அங்கே பவுல் அங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு அனுப்பினேன் என்று சொல்லி. ஆண்டவரும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் எப்படி இருக்கிறது, விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறோமா, விசுவாசத்தின்படி செயல்படுறோமா என்பதை அறிந்து கொள்வதற்காக என்ன அனுமதிக்கிறாரு, சோதனையை அனுமதிக்கிறார். பைசலா ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். பிசாசானவன் உன்னை சோதிக்கும்படி என்னிடத்தில் என்ன பண்ணா கேட்டான், ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன பண்ணேன், வேண்டிக் கொண்டேன். அப்போ பேதுருவுக்கு சோதனை வரப்போகிறது என்று யாருக்கு தெரியும்? ஆனா அதே பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ 1 மணி நேரம் என்னோடு கூட என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. பேதுரு ஒருவேளை 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருந்தார்னா அந்த சோதனை என்ன பண்ணிருக்க முடியும் சொல்லுங்க? சோதனை என்ன பண்ணிருக்க முடியும்? ஈஸியாக கடந்து போயிருக்க முடியும். அங்கே ஆண்டவரை மறுதளித்திருக்கக்கூடிய சூழ்நிலை பேதுருவுக்கு என்ன பண்ணியிருக்காது, வந்திருக்காது. ஆனால் பேதுரு அந்த இடத்துல ஜெபிக்கவில்லை. ஆனால் அந்த சோதனை வந்தது. 3 தரம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, மறுதளிச்சார். அன்றைக்கி எத்தனையோ ஒரு உபத்திரவத்தின் நேரத்தில் ஆண்டவரை மறுதளிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் சோதனை வந்த உடனே ஆண்டவரே இல்லைன்னு சொல்கிறாங்க. யாரை போல? பேதுருவை போல. இந்த மனுஷனை யார் என்று எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ ஆண்டவரே இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? யாரை போல? பேதுருவை போல். பேதுரு 3 தரம் மறுதளித்தாலும் அவன் மனம் கசந்து அழுது தன்னை ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு அப்படி மறுதளிக்கிற தேவ பிள்ளைகள் ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களா,
சோதனையின் மத்தியிலே நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்குள்ள இருக்குமானால் இன்னைக்கு பேதுருவை போல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் பின்வாங்கி போயிட்டேன், இந்த சோதனையில நான் பின்மாற்றத்துல போயிட்டேன், எனக்குள்ள ஒரு மாற்றத்தை என்ன பண்ணுங்க, உண்டு பண்ணுங்க. ஏன் எனக்கு இந்த உபத்திரவம்? ஏசாமியை அடிச்சு துன்புறுத்தும் பொழுது பேதுருவுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கலாம். கடவுள் தானே இவர் தேவனுடைய குமாரன் தானே, தேவனால் அனுப்பப்பட்டவர் தானே, இவருக்கு ஏன் இந்த உபத்திரவம், இவருக்கு ஏன் இந்த பாடுகள் சொல்லி அவர் என்ன பண்ணிருக்கலாம்? யோசிச்சிருக்கலாமா? யோசிச்சிருக்க முடியாது. கண்டிப்பா யோசிச்சிருக்கலாம். அவர் ஆண்டவர் நினைச்சிருந்தார். அவருக்குள்ள என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மனிதன் கைப்பட அவர் முடிக்க வரும்பொழுது பட்டயத்தை எடுத்து உடனே என்ன பண்ணாரு? ஆண்டவர் இன்னும் பலத்தை கொடுத்து எல்லாரையும் வெட்டுறதுக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார் நினைச்சாரா நமக்கு தெரியல. இல்லை ஆண்டவருக்குள்ள இருக்கிறாருங்கிற ஒரு தைரியம் இருக்குதுன்னு சொல்ல தெரியல. ஆனால் ஆண்டவர் அங்கே பிடிப்பட்டு அவரை பிடித்து கொண்டு இழுத்து கொண்டு போகும் பொழுது அவருக்குள்ளே ஒரு மாற்றம் என்ன ஆயிடுச்சு அந்த நேரத்தில் வந்திருக்கிறது. அதே போல இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் தேவ பிள்ளைகள் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது, சோதனைகள் அதிகமாக அவர்களை தாக்கும் பொழுது அவருடைய இருதயத்திற்குள்ளே ஒரு மாற்றங்கள் என்ன பண்ணுது? உருவாகிறது. பேதுருவை போல ஆண்டவரை மறுதளிக்கிற மாற்றங்கள், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற மாற்றங்கள் அவர்களுக்குள்ளே உருவாகிறது. அதே நேரங்களில் நம் அநேக தேவனை விட்டு பின்வாங்காமல் உறுதியாய் நின்ற பரிசுத்தவான்களை நினைத்துக் கொள்ள வேண்டும். அநேக பரிசுத்தவான்கள் அந்த காரியத்தில் உண்மையாக நின்றார்கள். யோபு எப்படி எல்லாம் எழுந்து போனாரோ, எல்லாரை விட்டு விலகி போனாரோ, அவர் எப்படி உறுதியாய் நின்றாரோ அதே போல உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு தன்மை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவசியம். உறுதியாக நிற்கணும். ஆண்டவருக்கு ஒரு நாளும் விலகி போகவே கூடாது. சோதனையை சகிக்க வேண்டும். வாசிங்க நீதிமொழிகளின் புத்தகம் 27:21. நீதிமொழிகளின் புத்தகம் 27வது அதிகாரம் 21வது வசனம். வெள்ளிக்கு புகையும் பொருளுக்கு குடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாக புகழ்ச்சியே சோதனை. சில நேரங்களில் அந்த புகழ்ச்சியை நமக்குள்ள என்ன கொண்டு வந்துடும்? சோதனையை கொண்டு வந்துடும். ஆனாலும் அந்த சோதனையை நாம் என்ன பண்ணணும்? சகிக்கணும். பேசலாம். நாம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது சொல்லுவாங்க, நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி பிசாசு விழுந்துவான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சர்ச்சிலேயே தங்கியிருப்பீங்க, எல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஊழியத்தெல்லாம் எவ்வளோ உற்சாகமாக செய்கிறாரு, உங்களை போல பைபிளை படிக்கிற மனுஷன் யாருமே கிடையாது, உங்களுக்கு அந்த சோதனை அப்படி உங்களை புகழ்ந்து உங்கள் சோதனையை உங்களிடத்திலே வேறு விதமாய் அவங்க வந்ததை குறித்து சொல்லி உங்களை கீழே தள்ளி விட்டுருவாங்க. உங்களை புகழ்ந்து பேசினவங்களே உங்களை கீழே தள்ளி விடுறதுக்கான சூழ்நிலை. ஆனால் யோபுக்கு வேறு விதமான சோதனை. அவரை பார்த்து என்ன சொன்னாங்க? நீ அதை செய்த இதை செய்த, ஏன் உங்களுக்கு இது வரணும்? எதுக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு வரணும்? ஏன் இந்த பலவீனம் வரணும்? அப்போ நீ ஆண்டவருக்கு விரோதமாக என்ன பண்ணிட்ட? பாவம் செஞ்சுட்ட. ஆண்டவருக்கு விலகி போயிட்டு யோபு குறித்து தீமையாக பேசி அவருக்கு விரோதமாக எழுப்பி விட்டார்கள் ஒரு நண்பர்கள். ஆனால் நமக்கு விரோதமாக தீமையாக பேசுகிறாங்களோ இல்லையோ, நம்மளை புகழ்ந்து பேசி தேவனை விட்டு பின்வாங்க செய்து விடுவார்கள். அவங்க சொல்றாங்க, புகழ்ச்சியே அவனுக்கு என்னது? சோதனை. பின்வாங்க வைத்து விடும். எச்சரிக்கையாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. சோதனை நேரத்தில் நாம் அநேகருடைய ஆலோசனைகளை கேட்பதை தவிர்க்கணும். நல்லா ஜெபம் பண்ணணும். அதை பற்றி சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறாங்களே, நல்லா பயப்படுகிறாளே, நல்லா சர்ச்சைக்கு போவீங்க, நல்லா ஊழின்னு பண்ணீங்க, அவ்வளோ ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணீங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட உபத்திரமா, உங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனையா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த புகழ்ச்சி நம்ம தேவனை விட்டு என்ன பண்ணோம்? பின்வாங்க செய்திடும். சில பேர் சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுலேருந்து ஆலயத்துக்கு போகிறேன், எனக்கு எல்லா வசனமும் தெரியும், பைபிளை குறித்து எல்லாமே படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு மட்டும் இந்த உபத்திரம் ஏன்? எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? நாம் யோசித்து பின்வாங்கி போகாமல் கர்த்தர் அனுமதித்து இந்த காரியத்திலிருந்து அநேக காரியங்களை என்ன பண்ணுறேன்? கற்றுக்கொண்டு நான் முன்னேறி செல்வதற்கு
இது எனக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. உபத்திரவப்படுவது நல்லது. இதனால் நான் எதை கற்றுக்கொண்டேன்? தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ சோதனை வரும்பொழுது எனக்கு நல்லது. அதனால சில பிரமாணங்களை நான் என்ன பண்ணிருக்கேன்? கற்றுக்கொண்டு இருக்கிறேன். மற்ற பிள்ளைகளாய் நாம் எல்லாவற்றும் தெளிவுள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் சோதனையும் உபத்திரவத்தையும் கடந்து செல்லணும். சோதனை பெரிய சோதனை நமக்கு வராதுங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தாங்க ஆண்டவர் கொடுப்பாரு. வாசிங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் உங்களுக்கு வேற சோதனை உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாரு? கொடுக்க மாட்டார். பேசலாம் வேற சோதனைலாம் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டாரு. அவர் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகவே போவாதீங்க. பேசலாம் உங்கள் திராணிக்கு தக்க சோதனையை தான் கொடுப்பார். உங்களால் எவ்வளோ தாங்க முடியுன்றது யாருக்கு தெரியும்? சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அதுக்கு அந்த அளவுக்கு மாத்திரம் கொடுப்பார். நான் எதையும் தாங்கிக் கொள்வேன் என்று சொல்லும் பொழுதுதான் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்ன பண்ணுவார்? கொண்டு போவார். நம்ம பிள்ளைங்களுக்கு பரீட்சை வைக்கும் பொழுது 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு எந்த டீச்சராவது 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் கொடுத்து எக்ஸாம் எழுத சொல்லுவாங்களா? சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்களா? ஏன்னா அந்த பிள்ளை படிக்கிற செக்ஷன் என்னது? 5th. அதுக்கேற்றபடி தான் சொல்லி தருவாங்க. அந்த பிள்ளைக்கு 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் கொடுத்து இந்த எக்ஸாம் எழுதி தான் ஆகணும்னு சொல்லி எந்த ஒரு டீச்சர் என்ன பண்ண மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. ஆண்டவரை பாருங்க. அப்போ நமக்கு எவ்வளவு தெரியும், எவ்வளவு நம்மளால சமாளிக்க முடியும், எவ்வளவு செயல்பட முடியுன்றது யாருக்கு தெரியும்? ஆண்டவர் தெரியும். அந்த அளவுக்கு தான் கொடுப்பார். அதுக்கு மிஞ்சி ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். அப்ப நாம தான் ஐயோ எனக்கு இவ்வளவு பெரிய சோதனையா, இவ்வளவு பெரிய போராட்டமா நினைச்சு சோர்ந்து போய் பின்வாங்கி விடுகிறோம். ஒரு காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால், ஒரு காரியம் எனக்குள்ளே வருகிறது என்றால் ஏதோ ஒரு தீர்மானத்தோடு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? அனுமதித்திருக்கிறார். இந்த சோதனையை சகித்து நான் வர வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய செயல்பாடு. அதை நான் சகித்து வெளியே வரும்பொழுதுதான் நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சோதனையை சகித்து, உபத்திரவத்தின் பாடுகளை சகித்து நான் வெளியே வரும்பொழுதுதான் தேவனுடைய நன்மைகளை என்னால் என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். பேசலாம். பொன்னை போல புடமிட்டால்தான் அந்த கழிப்பிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தங்கத்தை என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க. அதை உருக்கி என்னவா மாற்றுவாங்க? நல்லா பலபலன்னு மாற்றுவாங்க. அப்படிதானே? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது எங்கேயோ புதைந்து நிறைய அழுக்குகள், கழிவுகள் எல்லாம் அதை கலந்துருக்கு. அதை அப்படியே உருக்கி எடுத்து வெளியே என்ன பண்ணுறாங்க? சுத்த பொண்ணாக உருக்கி மாற்றாங்க. அதுபோல தான் கர்த்தர் நம்மை மாற்றுவதற்கு, நம்மை உருக்கி சோதனையை அனுமதித்து நம்மை சரிப்படுத்தி நம்மை சுத்த பொண்ணாக நம்மளை என்ன பண்ணுறாரு? மாற்றுகிறார். வாசிங்க எபிரேயர் 11:25. எபிரேயர் புத்தகம் 11:25. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்து பார்க்கணும். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு சொல்றார். அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் எனக்கு உபத்திரவமே வேணும்னு சொல்றார். நான் தேவனை விட்டு பின்னால போய் சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கப்பா சர்ச்சைக்கு போய் எவ்வளோ நாள் சரியாக தான் போகிறேன், கஷ்டப்படுறேன்னா எனக்கு என்ன வருது? உபத்திரம் வருது, பாடுகள் வருது. ஆனால் நான் ஆண்டவரை விட்டு விலகி போய்ட்டேன்னா, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்தில் போயிட்டேன்னு சொன்னால் நான் எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம்? வாழலாம். எங்கே வேணாலும் என்னால் போக முடியும். அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் தவறான வழிகளுக்கு நம்ம என்ன பண்ணிடும்? கொண்டு போயிடும். அழிந்து போகும் எல்லா நியாயத்தையும் கூட கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தும் பொழுது எல்லாவற்றுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சொல்லலாம். அப்போ அதை எல்லாம் விட்டு விலகி இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், இதுதான் எனக்கு என்னது தேவை. அப்படிதானே? ஆண்டவர் அதற்காக தான் அந்த பூமியை என்ன பண்ணார்?
வந்தார். அவர் அடி வாங்கணும், அவர் ரத்தம் சிந்தணும், சிலுவையில் பலியாகணும் ஏதாவது இருக்கா? என்ன சொன்ன, நம்ம பாவங்களுக்காக நம்ம காரியங்களுக்காக அவர் உபத்திரவத்தை பாடுகளை என்ன பண்ணாரு, சகித்தார். பேசலாம், நாம சில பாடுகளை, உபத்திரவங்களை, சோதனைகளை சகித்து தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் மேன்மையான இடத்தை நம்மால் பெற முடியும். அந்த மேன்மையான சுதந்திரத்தை நம்மால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பாடுகள், அந்த உபத்திரம் நமக்கு அவசியம். 1 பேதுரு புத்தகம் 2 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்திற்கு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்து ஓடுகிறவர்களை நியாயத்திற்கு நாளிலே அவரை கொண்டு வந்து வேறு இடத்தில் நிறுத்துவார். கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்று வைராக்கியமாய் செயல்படக்கூடிய எல்லாவற்றையும் விட்டு விலகி கர்த்தருக்காய் நிற்கிறவர்களையும் கர்த்தர் நிலப்படுவாரு, வேறு இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். நியாயத்திற்கு நம்முடைய காரியம் புரியும். அதனால நம்முடைய செயல்பாடுகள் தெரியும். வாசிக்கு வெளிப்படுத்துதல் 3:10. வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. என் பொறுமை குறித்து சொல்லி வசனத்தை நீங்கள் காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருந்து சின்ன சின்ன இப்படிப்பட்ட சகித்து கொள்ளக்கூடிய தாங்கிக் கொள்ளக்கூடிய சோதனைகளை கடந்து வரும்பொழுதுதான் பெரிய சோதனையிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், காப்பாற்றுவார். பெரிய சோதனையிலிருந்து காப்பாற்றுவார். அப்படிதானே? பெரிய உபத்திரவத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு அம்மா அவங்க நீச்சல் குளத்தில் அந்த குழந்தைய நீச்சல் அடிக்க சொல்லிக் கொடுக்குறாங்க, தள்ளி விடுறாங்க. அது கஷ்டப்பட்டு என்ன பண்ணுது, நீச்சல் அடிக்குது. நீச்சல் அடித்து அதுலேருந்து கற்று அதை ஒரு நினைக்கலாம், அந்த தண்ணியில் அம்மா தள்ளி விட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி என்ன பண்ணலாம் நினைக்கலாம். ஆனால் தள்ளி விட்ட அம்மா கூட இருந்து என்ன பண்ணுவாங்க, பாதுகாக்கிறதுக்கு பக்கத்திலே நின்று அதை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் நம்ம நீச்சல் தெரிந்து அந்த இடத்துல நம்ம கற்றுக்கொண்டிருந்தால்தான் பெரிய ஆற்றுலையோ கடல்லையோ விழும்பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியும், நீச்சல் அடித்து தப்பித்து நம்மால் என்ன பண்ண முடியும், வெளியே வர முடியும். இந்த சோதனைகளை சகித்தால்தான் வரக்கூடிய பெரிய சோதனையிலிருந்து நம்மால் என்ன பண்ண முடியும், தப்பித்துக் கொள்ள முடியும். இந்த சோதனையை சகித்துக் கொள்ளாதவர்கள் வரக்கூடிய பெரிய சோதனையிலிருந்து நம்மால் என்ன பண்ண முடியாது, தப்பித்துக் கொள்ள முடியாது. அதை தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் சின்ன சின்ன சோதனைகளை நாம் கடந்து முன்னேற வேண்டும். சில பாடுகளை கடந்து முன்னேற வேண்டும். அதை முன்னாலே நம்மளால கடந்து வர முடியலன்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. வாசிங்க 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்த்தும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எவ்வளோ அழகாக சொல்றாங்க. நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணுமா, சோதிக்கப்பட்டு புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் எங்க உண்டாக்குமா, தேவனுக்கு முன்னால. அப்போ அழிந்து போகிற ஒரு பொண்ணே அவர்கள் சோதிக்கப்பட்டு பொண்ணாக சுத்தம் பொண்ணாக வரும்போது நம்மை சோதித்தவர் நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை அவர் என்ன பண்றாரு, பார்க்கிறார். அப்படிதானே? பேதருக்குள்ள இருக்கிற விசுவாசம் அந்த 3 தரம் மறுதளிக்க எவ்வளவு விசுவாசம்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்குடைய விசுவாசம் எப்போ வெளிப்படுதுன்னு சொன்னா அவங்க அந்த சோதனையை கடந்து வரும் பொழுதுதான், அந்த சோதனையை சகிக்கும் பொழுதுதான் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் என்ன பண்ணும், வெளிப்படும். சோதனையை சகித்தால் மேன்மையான ஆசீர்வாதம் நம்மளால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 90:15 பார்க்கிறோம். சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க,
மகிழ்ச்சி. ஆனால் சோதனையை கண்ட வருஷங்களுக்கு எங்களை என்ன பண்ணோம்? மகிழ்ச்சியாகும். இந்த சோதனை நாம் கடந்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சோதனை முடிந்த உடனே கர்த்தர் நம்ம என்ன ஆக்குவாரு? மகிழ்ச்சியாக்குவார். சங்கீதக்காரர் அதான் சொல்றார், துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த சோதனையை கண்ட நாட்களுக்கும் எங்களை மகிழ்ச்சியாக்கும். சங்கீதம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தாவீது சொல்லுகிறார், சோதனையிலே அகப்பட்ட தாவீது, ஆண்டவரே சோதனை நீங்கி உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு என்ன பண்ணுங்க? திரும்ப தந்து உற்சாக ஆவி என்னை தாங்க செய்யும். தாவீது ஒரு பாவத்தை செய்தால் மனம் திரும்பி சோதனையிலே மாட்டிக்கொள்ளுகிறார். மனம் திரும்பி ஆண்டவரத்தை கேட்கிறார். அவரோட வரக்கூடிய சோதனை உபத்திரவம் நம்ம மீறுதல், நம்முடைய அக்கிரம நிமித்தம் வருவோம், இல்லை நம்மளை ஆண்டவர் அடுத்த காரியத்தில் கொண்டு போகிறதுக்காக வருவோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சோதனையை சகித்து முன்னேறும் பொழுது அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார்? கொண்டு போவார். அப்போ தாவீதுக்கும் அப்படிப்பட்ட சோதனை வந்தது. அந்த சோதனையிலே கர்த்தரிடத்தில் முழு நிச்சயமாய் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, நான் என்னை நீங்களாக்கி நம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து இந்த உற்சாக ஆவியினால் நிரப்போம். இந்த சோதனை, இந்த உபத்திரவம், இந்த பாடுகளை விட்டு நீங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணார். கர்த்தருடைய ஜெபத்தை என்ன பண்ணாரு? அற்புதங்கள். சில பேர் ஆண்டவர்கள் விலகி போயிடுவாங்க. வயசுலா ஒரு பாவம் உள்ளே வரும் பொழுது, தேவனுக்கு விரோதமான செயல்பாடுகள் அவர்களுக்குள்ளே வரும் பொழுது, ஆனால் திரும்ப ஒப்புரவாக மாட்டாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்க? அப்படியே பின்னால் போயிடுவாங்க. வயசுலா அந்த பாவம் வந்தாலும் அதை அந்த பாவம் வரும்போது சில உபத்திரங்கள் பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது, சோதனைகளை அனுமதிக்கும் பொழுது, அதன் மத்தியிலே கர்த்தருக்காக வேண்டி, ஆண்டவரே நான் உங்களை விட்டு என்ன பண்ணேன்? தூரம் போனேன், முக்கிரமாக என்ன பண்ணேன்? பாவம் செய்தேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி அன்றைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரு? மீட்டெடுப்பார். தாவீதையும் அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு? மீட்டெடுத்தார். திரும்பவும் அந்த உற்சாக ஆவியை அவனுக்குள்ளே ஊற்றினார். கட்டுடப்பள்ளியிலாகி நமக்கு வரக்கூடிய சோதனை ஏன் வந்தது, எதனால வந்ததுன்னு கேள்வி கேட்டிருக்காம நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மளை ஜெபம் பண்ணி, யாருக்கு வரும்? அவங்களுக்கு நான் பரிசுத்தமாக தானே இருக்கேன், ஏன் எனக்கு வந்தது? அவங்க பாவம் செய்கிறாங்க, அவங்களும் கஷ்டப்படுறாங்க, பரிசுத்தமாக இருக்கிற நான் என்ன பண்ணுறேன்? நாட்களில் எல்லாருக்கும் கஷ்டம்தான். எனக்கு நல்ல சர்ச்சைக்கு போய் ஜெபம் பண்ணி பைபிள் படிக்கிற அந்த தெய்வ மனுஷனுக்கும் கஷ்டம்தான். சர்ச்சைக்கே வராமல் ஒயின் ஷாப்பாக சுற்றிக்கிறவங்களுக்கும் சொல்லுங்கள் சோதனை தான். ஆனால் அதனால் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே ஏன் இது எனக்கு வந்தது அப்படின்னு சோர்ந்து போயிடக்கூடாது. சபைக்கு வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுற நமக்கு மேன்மையை கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் ஒயின் ஷாப்பாக சுற்றி இருக்கவங்களும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் மாற்றுவார். இல்லைங்க, நான் பாவம் செஞ்சுட்டேங்க, அதனால தாங்க எனக்கு இந்த பிரச்சனைலாம் வருது, அதனால தாங்க எனக்கு இந்த உபத்திரம் வருது, நான் திரும்ப ஆண்டவர் தேட மாட்டேன்னு விட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறார், சகாயத்தினுடைய சலுகையிலே திடீர்னு என்ன நடக்குதுன்னு தெரியாது, திடீர்னு ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தில் யாரும் அவரை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. ஆனால் நம்ம உண்மையாக இருக்கிறதுனால நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? காப்பாற்றுவார். நிறைய உபத்திரம் வரும், பாடுகள் வரும், ஆனால் நம்மை காப்பாற்றுவதற்கு நம்முடைய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் பாவத்திலிருந்து வெளியே வராமல் ஆண்டவரை குறை சொல்லிக் கொண்டு ஆண்டவரை வீணான காரியங்களை அவர்கள் குற்றம் சுமத்தி கொண்டு இருக்கிறவர்கள் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவார்கள். அவளை தூக்கி விடுவதற்கு ஒருவரும் கிடையாது. அவளை சகாயம் பண்ணுவதற்கும் ஆட்கள் இருக்க மாட்டாங்க. யார் எதை செய்ய அவங்களுக்கு நினைச்சாலும் ஆண்டவர் தடை செய்வார். ஒருவேளை அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு நம்மளை வீட்டில் நினைச்சாலும் முடியாது, ரொம்ப கஷ்டம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக சோதனையை சகித்து என்ன பண்ணணும்? முன்னேறி வர வேண்டும். சொல்லலாம், ஆசீர்வாதம் உண்டு.
நம்முடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் வந்து அன்னாள் சோதனையை சகித்தார். அன்னாளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லா அண்ணாலும் திட்டினாங்க, அண்ணால விமர்சனம் பண்ணாங்க. அந்நீரோடு தேவ சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணுகிறார், ஐயோ நான் இவ்வளோ வேதனைப்படுகிறேனே, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி அந்நீரோடு விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அன்னாரின் கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? கேட்டார், அற்புதம் செய்தார். சோதனை கடந்து வந்த உடனே ஆண்டவர் அண்ணாளுக்கு அற்புதம் செய்த உடனே அண்ணால் சந்தோஷமா சொல்லுவாங்க, கொண்டு சாமல் விருந்து ஒன்றுல என் கொம்பை வாசிங்க. அப்பொழுது அண்ணாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் கவிஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ரட்சணத்தினாலே என் கொம்பு முளைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். உபத்திரம் சோதனை போனதுக்கு அப்புறம் என்ன வருது? நமக்குள்ள சந்தோஷம். பேசலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம சோதனை சகித்து வர வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். எனக்கு ஏன் இந்த சோதனை வந்தது, எதனால வந்ததுன்னு கேள்வி கேட்பது என்ன பண்ணுங்க? தவிர்த்துடுங்க. அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க, யாரையும் பற்றி தீமையா பேசாதீங்க, ஒரு மனுஷனையும் குற்றம் சொல்லாதிருங்கள். பேசலாம். அவரால் தான் வந்தது, இவரால் தான் வந்தது, இவங்களால் தான் இப்படி நடக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காரியம் இல்லை. இந்த சோதனை தேசத்தில் உபத்திரம் வந்திருக்கிறது, சோதனை வந்திருக்கிறது. இன்றைக்கு அநேகர் யாரும் குறை சொல்றாங்க? ஒரு பக்கம் ஊழியக்காரர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குறை சொல்லி ஒரு சில பேர் பிரசங்கம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் விசுவாசிகளை ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க? குறை சொல்லிட்டு இருக்காங்க. யாரையும் குறை சொல்லணுன்றது அவசியம் அல்ல. இந்த சோதனையை சகிக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். எல்லா தேவ பிள்ளைகளும் தேவ மனிதர்களும் ஒருவரை ஒருவர் குறை சொல்லுவதையும் குற்றம் சொல்லுவதையும் தவிர்த்து தேவனுக்கு முன்னால் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு சில பேர் பிரசங்கம் பண்ணாலே அவருடைய பிரசங்கத்தில் முக்கால்வாசி அதுதான் சொல்றாங்க, குறைதான். அவரு சரியில்லை, இவரு சரியில்லை, அவர் இதை பண்றாரு, இவர் இதை பண்றாரு. ஆண்டவன் சொல்றாரு, முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை அடுத்தவங்க கண்ணில் துரும்பணி என்ன பண்ணாத, பார்க்காத. அடுத்தவனை குறை சொல்லி பிரசங்கம் பண்ணாத. சொல்லலாம், அடுத்தவங்களை குறை சொல்லி பிரசங்கம் பண்ற பிரசங்கத்தை கேட்கறதுன்னு கூட்டம் இருக்கு. எனக்கு பிடிக்காதவங்கள ஒருத்தர் திட்டினா எனக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கூட்டம் சேர்ந்துருக்கு. இன்னைக்கு சினிமா தியேட்டர்ல எப்படி பார்த்தீங்கன்னா பேப்பர்ல அடிக்கடி பார்ப்போம். நம்ம ரெண்டு நடிகருக்குள்ள என்ன பண்ணிப்பாங்க? இந்த நடிகர் வந்து அந்த நடிகரை மாற்றி திட்டுவாங்க, அந்த நடிகர் வந்து இந்த நடிகரை மாற்றி திட்டுவாங்க. ஆனால் அந்த ரெண்டு நடிகர் எப்படி தான் இருக்காங்க? இன்னைக்கு தேவையில்லாமல் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க விசுவாசிகளை பகடை காய்களாய் மாற்றி அடுத்தவர்களை குறை சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உலக மனுஷனை எவ்வளவு பேர் யாரையும் குறை சொல்வதை கர்த்தர் விரும்புகிறதில்லை. ஒவ்வொருத்தரும் சோதனை வந்ததா கேள்வி கேட்காம ஜெபம் பண்ணுங்க, அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க. ஆண்டவர் எதை எப்படி செய்யணுமோ அதை அப்படி என்ன பண்ணுவாரு? செய்வார். கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பார்வையிலே நான் உண்மையாக இருக்கிறேனா, உண்மையாக நடக்கிறேனா, அது போதும். கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்து ஜெபிக்கிறேன். யாரையும் குற்றம் சொல்லுவதற்கோ குறை சொல்லுவதற்கோ கர்த்தர் எனக்கு என்ன கொடுக்கல? அதிகாரம் கொடுக்கல. ஒரு பாத்திரத்தில் என் பாத்திரத்தில் என்ன வச்சிருக்கிறாங்களோ அதுதான் எனக்கு மேன்மை. அடுத்த பாத்திரத்தில் என்ன ஊற்றுறாங்கன்னு சொல்லி அந்த பாத்திரம் ரொம்ப அழுக்காக இருக்கு, ஆனால் அதான் வேற ஏதோ ஊற்றி இருக்கிறாங்கன்னு குறை சொல்றதுக்கு இந்த பாத்திரத்துக்கு என்ன கிடையாது? அனுமதி கிடையாது. அந்த பாத்திரம் சரியில்லாத பாத்திரம் குறை சொல்றதுக்கு இந்த பாத்திரத்துக்கு என்ன கிடையாது? அனுமதி கிடையாது. எஜமான் எப்படி என்னை மனைவி சுத்தமாக இருக்கிறாரோ, எப்படி என்னை செயல்படுத்த சுத்தமாக இருக்கிறாரோ அப்படி செயல்படுத்துவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எஜமான் கரத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன், நோக்கி இருக்கிறேன். மற்றவர்களை பார்ப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. என்னை நான் சரிபடுத்திக் கொண்டு எஜமானுக்கு ஏற்றவனாய் நான் இருக்கிறேனா என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தவங்களை சொல்லி குற்றம் சொல்லியே இன்னைக்கு காலத்தை என்ன பண்றாங்க? போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்தில் போகாதபடி சரிபடுத்தினதை தவிர அவளை ஒரு குறையாக சொல்லி விமர்சனம் பண்ணுவதை கர்த்தர் அருவருக்கிறார். நம்மளும் கால்படுகிறோம்.
பரிசுத்த பிதாவே, ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு முன்னால் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, உடைய கிருபைகளுக்காய் நன்றி. உடைய கிருபைகளுக்காய் ரைசலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உடைய கிருபை, உடைய கிருபை, உடைய கிருபை, உடைய கிருபை, உடைய கிருபை. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரும் நமக்குள்ளே வரக்கூடிய சோதனைகளை நாம் ஆராய்ந்து பார்த்து அத்தோட சமூகத்தில் நம்மளை ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே கடந்து கொண்ட நாங்கள் ஆண்டவரே எவ்வளோ சோதனைகளை கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் இந்த சோதனைகளை கடந்து அதை சகித்து முன்னேறி செல்ல உடைய கிருபை எங்களுக்கு தாங்க, உடைய கிருபை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து கேட்போம். ஆண்டவரே, உடைய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, உடைய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த சோதனையை சகிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க, கிருபை எங்களுக்கு தாங்க, கிருபை எங்களுக்கு தாங்க. இந்த சோதனையில நம்ம பின்வாங்கி போகாதபடி, நம்ம பின்மாற்றத்தில் போகாதபடி, யாரையும் குறை சொல்லாதபடி உம்மிடத்தில் காத்திருக்கிற கிருபைகளை தாங்க, காத்திருக்கிற கிருபைகளை தாங்க. அப்பா, ஒரு நாள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படி சோதனையை சகித்து நாங்கள் எல்லாவற்றிலும் முன்னேறி செலுத்தக்க உங்களுடைய அளவிலாத கிருபையினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க, உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க. உங்களுடைய பலத்தின் ஆவியினால், உங்களுடைய பலப்படுத்துகிற வல்லமையினால் எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. கேட்ட வார்த்தைகளுக்காக ஊழியக்கார சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. இப்பொழுது ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ மட்டுமாய் ஆண்டவரே ஆராதனை வேலையில நீர் எங்களோடு கூட இருந்தபடியால் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, இப்பொழுது நீர் பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருக்க, உபத்திரவத்தில் உறுதியாயிருக்க, ஜெபத்தில் உறுதியாயிருக்க கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபை செய்வீர் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சோதனையோடு கூட தமிழ் ஆண்டவரே, உடைய துணை கொண்டு ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால முதல் பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம் என்ற வார்த்தையின்படியா முதல் பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அதில் முன்னேற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வேதத்தின் மூலம் ஆண்டவரே, வருகிற எல்லா சோதனைகள் நாங்கள் ஜெயித்தெடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, சோதனம் ஐயா. நாங்கள் பந்தயத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லா சோதனைகளையும் தாண்டி ராஜா பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளாய் ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி முடிக்க ஆண்டவரே, உங்களுடைய பாதையிலே நாங்கள் ஓடி முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வலதுபுறம் இடதுபுறமும் சாயாமல் நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையாய் ஓட ஆண்டவரே, உபத்திரவங்களை தாண்டி ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எல்லாவற்றும் கருத்தில் தருகிற நீர் எங்களை ஆண்டவரை வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்கிற ராஜா. விசேஷமாய் விசுவாச குடும்பங்களுடைய கருத்தில் நாங்கள் தருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உபத்திரமான காலங்களிலும் ஆண்டவருக்கு பலவீனமான நாட்களிலும் பிள்ளைகளுக்கு ஜெயிக்கத்தக்க கர்த்தாவே நீர் கிருபை செய்வதுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு விசுவாசத்தில் பெறுகிறவர்களாய் ஆண்டவரே, ஜெபத்திலே உறுதியானவர்களாய் காணப்பட தேவையான கிருபையை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இரக்கங்களை கர்த்தர் தந்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்தும் சகலத்தை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய இயேசு நாமத்தில் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆவியானவரே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காய் இந்த சமூகத்தின் நேராக கடந்து வருகிறோம். கிருபையாய் ஆண்டவரே, நீ நடத்தி வந்த ஒரு வல்லமைகளுக்காய் நன்றி. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நாங்கள் சோதனையை சகித்து ஆண்டவரே இடத்துல இன்னும் கிட்டி சேர கிருபை தாங்க. எங்களுக்கு ஆண்டவர் நேரிடுகிற எல்லா சோதனைகளிலும்
நான் சகிக்க வேண்டும். சோதனையிலே நாங்கள் ஆண்டவரே பின்வாங்கி போகாதபடி, ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களோடு கூட இருப்பீராக. அங்கீகாரம் சொல்லுகிறதுல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தையின்படி நாங்கள் எல்லாவற்றையும் பலத்தோடு செயல்படத்தக்க கிருபையிட்டாங்க. இந்த சோதனைகள் எங்களை விட்டு விலகி போவதாக. ஆண்டவரே இந்த சோதனை ஆண்டவரே நான் சகித்து கொள்ளத்தக்க எங்களுக்கு தேவ கிருபையும் பொறுமையும் கொடுத்து எங்களை வழி நடத்துகிறாரா. தொடர்ந்து ஆண்டவரே அந்த கிருபையின் கரம், இப்படி ஆசீர்வதிக்கிற கரம் எங்களோடு கூட இருப்பதாக. அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் அளவில்லாமல் சுதந்திரத்துக் கொள்ளும்படி இப்படி அளவில்லாத கிருபைகளை நடத்துவதாக. ஆண்டவரே தாண்டை ஆராதனை மூலமாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சோதனை உபத்திரவ பாடுகளை நாங்கள் ஆண்டவர் ஏற்போது பலப்படுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் மேன்மைப்படுத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த நாட்களில் பரவிக்கொண்டிருக்கிற கொரோனா வியாதியின் கட்டுகள் முற்றிலுமாய் விலகி போடுவாங்க. என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, சுகத்தை தாங்கப்பா. இருக்கிற இடங்களில் உங்களோட வல்லமையில கரம் இந்த பிள்ளைகளோடு கூட தங்கியிருப்பதாக நீங்க அற்புதம் செய்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அக்கிரமெல்லாம் மன்னித்து என் நோயெல்லாம் குணமாக்கி என் பிராணி அழித்து விலக்கி வைத்து கிருபையினால் இரக்கத்தினால் பரிசுத்தி நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார். கருவி சமானமாக்கி கொடுக்கப்படுகிற யாவரும் கர்த்தர் நீதியை நியாயம் செய்கிறார். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உனக்கு கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டுவிட கடவர். ஆமென். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மளுடைய சகல பரிசுத்தவான்களும் என்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். நம்முடைய சொல்லுவோம் அலே அலே அலே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி அருள் செல்ல